ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது தமிழக பெண்களுக்கு வெளியாயிருக்கு. ஆக்சுவலி இந்த குட் நியூஸ் தமிழக பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய குட் நியூஸ். யார் வெளியிட்டிருக்கிறாருன்னா தமிழக முதல்வரே வெளியிட்டிருக்கிறாரு. அப்படி என்ன வெளியிட்டிருக்கிறாரு அப்படிங்கிற முக்கியமான நியூஸை வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் எதிர்பாராத புதிய அரசியலானது நடந்துட்டு இருக்கு. கடந்த 50 ஆண்டுல ஆட்சி செய்துட்டு வந்த திமுக அதிமுக இவங்க ரெண்டையுமே பின்னுக்கு தள்ளி தாவேகா வெற்றி பெற்று 2 வருடத்துல ஆட்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைச்சிருது. ஏன்னா தாவேகா தொடங்கினதே 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கின கட்சி இப்போ ஆட்சி பிடித்து நடத்திட்டு இருக்கு. இந்த ஆட்சியில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான விமர்சனங்கள் எழுதுகிட்டே இருக்கு. இது வரைக்கும் அரசியல் பற்றி பெருசாக யாரும் பேச மாட்டோம். அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் கடந்துருவோம். ஆனால் இப்போ இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருமே அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், கேட்க ஆரம்பிச்சிட்டோம், அதை விட யோசிக்கவோ ஆரம்பிச்சிட்டோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தாவேகா இப்போ ஆட்சி பிடித்திருக்கிறது தெரிய வந்தது. இந்த ஒரு நிலையில் தாவேகா ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சமீப காலத்தில் நிறைய தாவேகா பற்றி விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டே வருது. அது ஒரு சில நேரம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஒரு சில நேரம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கட்சி ரீதியாக வரக்கூடிய விமர்சனங்களுக்கு அந்த அரசு எதுவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக பொருட்படுத்தாமல் அவங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்துட்டு வராங்க. இதுவே இந்த ஆட்சியுடைய பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த அரசிடமிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளியாயிருக்கு. அது என்னன்னா, கூட்டுறவுத்துறையில் மகளிர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. 7,000 கோடி கடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தள்ளுபடி ஆகுமா, இல்லை 7,000 கோடி கடன் அறிவிப்பு யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மெகா சர்ப்ரைஸ் தான் இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதுதான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ இதை அனைத்து மகளிரும் பார்த்து பயன்பெறணுங்கிற நோக்கத்தில் வெளியான இந்த சர்ப்ரைஸ் விஷயத்தை சொல்ல போகிறேன். தெரியாதவங்க வாங்க என்ன சர்ப்ரைஸான நியூஸுங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2026 அன்னைக்கு நடக்க இருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு 27ஆம் ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் பேரவையில் தாக்கல் செய்ய இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அப்போது மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 7,000 கோடி கடன் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தாள்கள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் இப்போ சுருக்கமாக இந்த நியூஸை ஷேர் பண்ண போகிறேன். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைந்த நாளில் இருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளும் தேர்தல் வாக்குறுதிகளும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருது. ஸோ விஜய் ஆட்சிக்கு வந்தவுடன் ஃபஸ்ட்டு 500 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அது உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு பெண் குழந்தைகள் மற்றும் மகளின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நோக்கத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டு அதன் சேவைகளும் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனை தவிர அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் பரிசாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க மகத்தான திட்டமும் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இப்போ தமிழக அரசு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாவேகா அரசுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பது வெளியாயிருக்கு. இதன் மீதான எதிர்பார்ப்பு இப்போ நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுதுன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. இந்த பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாயாக உயர்த்தப்படுமா, தாய்மாமன் சீர்திட்டம் நடைமுறைக்கு வருமா, வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுமா, இந்த மாதிரி பலத்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதாவது இதெல்லாம் என்ன முடிவு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கு. பட்ஜெட்டை தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில்
சுகாதாரத்துறை, கல்வித்துறை, சமூக நலத்துறை என ஒவ்வொரு துறை வாரியாகவும் முதலமைச்சர் விஜய் நேரில் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதில் நிலுவையில் உள்ள திட்டங்கள், புதிய அறிவிப்புகள் மற்றும் நிதி இருப்பு குறித்து ஆழமான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக நேற்று கூட பார்த்தீங்கன்னு கூட்டுறவுத்துறை தொடர்பான முக்கிய ஆய்வு கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வு கூட்டத்தில் ரேஷன் கடைகளில் உட்கட்டமைப்பு மேம்படுத்துவது மற்றும் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு இருக்கு. அப்போதுதான் சுய உதவி குழுக்கள் மற்றும் இளம்பெண்களின் வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய பெயரில் இளம்பெண்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர் புதிய தொழில்களை தொடங்கி வெற்றி பெற ஏதுவாக தொழில் முனைவோர் கடன்களை வழங்க கூட்டுறவுத்துறை முடிவு செய்து இருக்கு. ஆக்சுவலி இதற்காக நடப்பு நிதியாண்டில் மட்டும் சுய உதவி குழுக்களுக்கு 7,000 கோடி கடன் நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பல்வேறு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்கள் மூலம் ஏற்கனவே பயிர்க்கடன், நகைக்கடன், சிறு வணிக கடன் போன்றவை வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இப்போது இந்த சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டம் மூலம் நலிவடைந்த பெண்களை தொழில் முனைவராக மாற்றி அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்த அரசு முழு வீச்சில் நடவடிக்கை எடுத்து வருவதாக தாள்கள் தற்போது வெளியாகி இருக்கு. ஆக்சுவலி இதுதான் இப்போ பெண்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸான விஷயமாக சொல்லப்பட்டு வருது. ஆக்சுவலி இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இளம் பெண்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு இந்த கடன் உதவி வழங்கப்பட இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. குறிப்பாக சுய தொழில் தொடங்கி சொந்த காலில் நிற்க விரும்பக்கூடிய இளம் பெண்களையும் சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் உள்ள பெண்களையும் புதிய தொழில் முனைவர்களாக உருவாக்குவதே இத்திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார். கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்கள் வாயிலாக புதிய தொழில்களை தொடங்க திட்டமிடக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களும் நலிவடைந்த சமூகத்தினருக்கு இந்த 7,000 கோடி மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கப்பட திட்டமிட்டுள்ளதாக தாள்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்குதா? இதுதான் இப்போ தமிழக மக்களிடையே ஆர்வத்தை தூண்டி இருக்கு. அதோடு பெண்களிடையே பெரிய சர்ப்ரைஸாகவும் இருக்க போகுது. மெயினாக 2,500 ரூபா ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ இந்த ஒரு சுய உதவி திட்டம் கண்டிப்பாக பெண்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறது அரசு பார்த்தாங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.